அதை ஏற்கனவே விஜயை நிறைய பேசி கொண்டு இருக்கிறவர்களுக்கு இப்போது சும்மா பேசுகிறவர்களுக்கு அவள் கிடைச்சா எப்படி இருக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி இப்போ பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொருத்தருமே. விஜய் அரசியல் வர்றதுக்கு சங்கீதா அவர்களுக்கு பிடிக்கல. இப்போ இவர்கள் இந்த நேரத்தில் வந்து திடீர்னு இப்படி பெரிய ஒரு குண்டத்துக்கு போடும்போது விஜயை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவர்கள் இன்றைக்கு கோர்ட்டை அணுகியிருக்காங்களா? அப்படி விஜய் குடும்பத்தில் இல்லை, குடும்பத்தோடு இல்லை, இப்போ சங்கீதாவுடைய மனைவி இதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறவர்கள விஜயை வச்சு அடித்து பேசுகிற வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ முதுகில் குத்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன். காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரம் தாவேகாக்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு விவாகரத்து ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நாளாகவே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வதந்தியாகவே இருந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்றைக்கி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இதை எப்படி பார்க்குறது நம்ம? ஏன்னா இன்றைக்கு அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து 3வது ஆண்டு துவக்க விழாவில் மக்கள் சந்திப்பு, அவருடைய இலக்கை நோக்கி அவருடைய பயணம் வேறு மாதிரி ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து சங்கீதா அவர்கள் வந்து குடும்ப நல கோர்ட்டில் வந்து விவகாரத்தை கேட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துறாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே பேரதிர்ச்சியாக தான் இருக்குது. அது எல்லாருக்குமே பேரதிர்ச்சி தான். ஏன்னா ஒரு கிசுவாக ஒன்றாக இல்லை பிரிய போகிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்த சமயத்தில் வந்து இந்த நேரத்தில் வந்து சங்கீதா அவர்கள் கொடுத்தது வந்து உண்மையிலேயே அது எப்படி பார்க்குறது, தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்தோடு ஒன்றா இருந்து அதை பேசி வந்து தீர்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான் இது. பட் அதுவும் மீறி அவர்கள் சொல்கிறது வந்து வேறு தகவலாம் சொல்கிறாங்க இப்போ. பட் எதுவாக இருந்தாலுமே இது சரியான நேரம் இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு நடிகராக சூப்பராக ரொம்ப வளம் வந்துட்டு சமயத்தில் வந்து லண்டன்லேருந்து நீங்கள் பூவே உனக்கான ஒரு படம் 99 சம்திங் நினைக்கிறேன். அந்த சமயத்தில் வந்து ரொம்ப பிடிச்சி போய் தான் லண்டன்லேருந்து விஜயை பார்க்குறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக வந்தீங்க. சென்னைக்கு வந்தீங்க, பார்த்தீங்க, ரசிகன் தான் அறிமுகப்படுத்தி கொடுத்தீங்க. ஸோ அப்போ உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்றீங்க. அவங்களும் சரி ஃபேமிலிக்காக லண்டனில் இருக்காங்க அப்படிங்கும்போது 2 குடும்பமே ரொம்ப விருப்பப்படுத்தி கல்யாணம் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ண ஒரு விஷயந்தான். அதுகள் குடும்பம்னா நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். வராத குடும்பங்கள் எந்த குடும்பமே கிடையாது. கோட்டீஸ்வரனுக்கே மிகப்பெரிய உலகத்தின் பெரிய கோட்டீஸ்வரன் எடுத்துக்கிட்டாலே அவர்களுக்கும் இந்த குடும்ப பிரச்சனைலாம் இருக்குது. பட் அப்படி பார்க்கும்போது வந்து சங்கீதா அவர்கள் அப்படி பார்த்துருந்தோம்னா அவர்கள் வந்து முன்பாகவே இதை அரசியல் கட்சி வர்றதுக்கு முன்பாகவே இந்த விஷயத்தை கையில் எடுத்துருக்கலாம் அவங்க. பட் அவங்க வந்து அதை எடுக்கலை. இப்போ இந்த நேரத்தில் எடுக்கப்படுற நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து புரியல. ஒருவேளை இந்த மனம் அழுத்தம் காரணமாக ஏதாவது விஜய்க்கு இந்த நேரத்தில் நம்ம சொல்லலாமான்னு. பட் அதை ஏற்கனவே விஜயை நிறைய பேசி கொண்டு இருக்கிறவர்களுக்கு இப்போது சும்மா பேசுகிறவர்களுக்கு அவள் கிடைச்சா எப்படி இருக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி இப்போ பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொருத்தருமே. பட் எதுவாக இருந்தாலும் இது வந்து விஜயை பெரிதளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமானா மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை தான் ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து குடும்பம் ஒன்றாக இருக்கணும், இருந்து ஒரு ஆறுதல் சொல்லி அவங்களுடைய வெற்றி பயணத்துக்கு வந்து உறுதுணையாக சங்கீதா அவர்கள் தான் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பசங்க 2 பேருமே வளர்ந்துட்டாங்க. அமெரிக்காவில் பொண்ணு படிச்சுட்ருக்காங்க. பையன் கனடாவில் முடிச்சுட்டு வந்து இப்போது ஒரு படம் சிக்மா டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து மனைவி விவாகரத்தை கேட்பது என்பது வந்து இவருடைய அரசியலுடைய அந்த வாழ்க்கைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகிற வாய்ப்புகளும் நிறைய வரும். அவருடைய ஸ்பீடுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்காக அமையும் தான் நினைக்கிறேன். கேட்டிருக்காங்க. இப்போ தான் இன்றைக்கு தான் அந்த செய்தி வருது. பார்க்கலாம் இன்னும் வந்து எதற்காக ஏன் என்னென்ற பல காரணங்கள் இருக்கும். கோர்ட்டும் உடனடியாக வந்து டைவர்ஸ் கொடுத்துட மாட்டாங்க. இந்த கவுன்சிலிங்கு, போக்குவரத்து, என்ன காரணம் இதுன்ற 1008 விஷயங்கள் கண்டிப்பாக கேட்பார்கள். ஏன்னா 2 நபர்கள் சேர்ந்து வந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒன்றா பிரிகிறோம்னு சொன்னால் வேணால் பிரிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ சங்கீதாவில் தான் கேட்டாங்க. விஜய்க்கு அது விருப்பம் இல்லை, நான் அரசியல் பயணத்தில் இருக்கேன், அவங்க வந்து லண்டனில் அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க, வருவாங்க போவாங்க, எனக்கு உடன்பாடு இல்லை இதில் அப்படின்னு சொன்னார்னா இது டைவர்ஸ் வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இப்போ ஒன்றா வாழ்கிறது தான் விஜய் விருப்பப்படுவார். ஏன்னா இவருடைய இந்த அரசியல் வாழ்க்கையில் எத்தனை பேர் போட்டு அடிக்கிறாங்கன்னு தெரியும். குடும்பத்தோடு தான் எல்லாத்தையுமே அடிப்பாங்கன்ற ஒரு நோக்கம். விஜய் அரசியல் வர்றதுக்கு சங்கீதா அவர்களுக்கு பிடிக்கல. ஒருவேளை அரசியலில் போய் விஜய் இப்படிலாம் பண்ணுறதுனால அரசியல் வேணான்னு சொல்லி அவர் கேட்கல அப்படிங்கிற நோக்கத்தோடு இவர்கள் பண்ணாங்களா, வேறு ஒரு காரணம் வந்து சொல்கிறாங்க. வேற ஒரு நடிகையோட திருமண உறவிற்கு அப்பாற்பட்டு இருந்தாங்க அதனால் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலுமே பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம்.
ஒரு நடிகராக இருக்கும்போது பல கிசுகிசுகள் வரும், பல கேசிக்கள் உருவாக தான் செய்யும். ஒருத்தர் வேற ஒருத்தரை சொல்லி போட்டு கொடுக்குறது வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதெல்லாம் நம்பாமல் கொள்ளாமல் நீங்கள் காதல் வழியாக கேட்ட செய்தியாக இருந்ததெல்லாம் அதை தூக்கி எறிஞ்சிட்டு விஜயோட உட்காந்து பேசுங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஒரு முடிவு வரும்னு தான் நினைக்கிறேன். பட் இந்த நேரத்தில் இது வந்து இந்த செய்தி வந்து ஒரு ஒரு பேரிடியே மாதிரியான ஒரு ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுது சார். ஏன்னா சார் இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பெண் ரசிகர் கூட்டம் இருக்காங்க, தாய்மார்கள் இருக்காங்க, அண்ணான்னு சொல்கிறவங்க இருக்காங்கிற பொழுது இந்த மாதிரியான ஒரு நடிகை கூட இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கிற பொழுது அவரோட பெண் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினாரா சார்? இல்லை, அது வந்து ஒய்ஃபே சொல்லும்போது அந்த ஒரு தாக்கம் ஏற்படுத்தும். ஐயோ, நம்ம நினச்ச விஜய் அண்ணா, விஜய் அன்கிள், தளபதி அண்ணா அப்படிங்கும்போது வந்து அது கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி சலசலப்பை அவர்கிட்ட உருவாக்க தான் செய்யும் அது. ஆனால் இதற்கு விஜய் கண்டிப்பாக ஒரு விளக்கம் கொடுப்பார். எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர் உருவாகிடும். நான் கொடுத்தா தானே திரும்பி என்ன அடுத்த இடத்துக்கு கொண்டு போக முடியும். அதனால் மனைவியே இப்படி ஒரு விஷயத்த சொல்கிற போது அதை விஜய் எதிர்பார்த்துருக்க மாட்டார். இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு கூட உங்களுடைய இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு வந்து முடிவு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ வந்து கல்யாணம் பண்ணுறது நீங்கள் விருப்பப்பட்டு பண்ணீங்க, பிடிக்கலன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது ஒரு காரணத்தோடு நீங்கள் பிடிக்கல ஏதாவது சொல்லிட்டு கூட நீங்கள் சைலண்டாக கூட நம்ம வந்து பண்ணலாம். இதை வந்து வெளியுறத்து கொண்டு வந்து வச்சுட்டு கொண்ட அவசியம் இல்லை இந்த நேரத்தில். ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. இந்த சமயத்தின் போது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை உருவாகிறதுக்கான ஒரு செயலாக தான் நான் இதை பார்க்குறேன். உள்ள விஜய் டைவர்ஸ் கேட்டது சங்கீதா கேட்டார்களா, இல்லை சங்கீதாவை யாராவது கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மாதிரி அவர் கேட்டார்களா என்பது வேறு தெரியல நமக்கு. அதை இப்போ அவர்கள் வந்து தெளிவான ஒரு முடிவு சொன்னால் தான் தெரிய வரும். இப்போதைக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் பனையூர் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் தான் வரும். அப்போது செங்கல்பட்டில் கேட்ட ஒரு விஷயம் மட்டுமே இப்போ இருக்குது. பட் இது வந்து இன்னும் நாட்கள் நாளை மறுநாள் என்னங்கிற விஷயம் தெரிய வருமோ நிறைய விஷயங்கள். ஏறக்குறைய அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணாங்கன்னா அது மாஸ்டர் படம். அதுக்கப்புறம் வந்து அவங்க எந்த ஒரு ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணல. மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகி இப்போ 4-5 வருஷங்கள் ஆகும் பொழுது இவ்வளோ நாள் கால இடைவெளியில் அவங்க கேட்காத விவாகரத்து இப்போ தேர்தல் வர்ற இந்த சமயத்தில் கேட்குறாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக தானே சார். 2021 தான் மாஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. கொரோனாக்கு பிறகு 50 பேர் தான் உட்காந்து படம் பண்ணுற மிகப்பெரிய கட்டாயத்தின் சூழல படம் ரிலீஸாக படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த ஆடியோ லான்ச்சில் 2 பேரும் ஒன்றா கலந்துக்கிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இறுதியுடைய சங்கீத கலந்துக்கிட்ட ஃபங்க்ஷனாக தான் நான் நினைக்கிறேன் நான் இதை. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போவே வந்து அதுக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து 5 வருடங்கள் ஆச்சு. ஸோ அவர்கள் சொல்வதை பார்த்தாலும் கலந்துக்கல. அப்படிங்கும்போது இதை வந்து இவர் அரசியல் கட்சி 2024 முன்னாடியே கூட இந்த ஸ்டெப்பை எடுத்திருக்கலாம். ஏன்னா இது வந்து நேற்று நடந்து இன்றைக்கு முடிவு பண்ண போகிற விஷயம் கிடையாது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இருக்குன்றது மாதிரி உங்களுடைய எண்ணம் இருந்திருந்தால் 2024 பிப்ரவரி கட்சியாருக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை கையில் எடுத்திருந்தீங்கன்னா அது அப்படியே போயிருந்திருக்கும். இப்போ வந்து ஆட்சியாருக்கு 3வது வந்து ஆண்டு துவக்கம். இப்போ எலெக்ஷன் மே மாதம் வரப்போகுது. இப்போ இந்த நேரத்தில் ஒரு மக்கள் சந்திப்பு, இவர் ஏற்கனவே நிறைய ப்ராப்ளத்தில் இருந்துகிட்டு இருக்கார். இப்போ இந்த நேரத்தில் குடும்ப பிரச்சனை வேறு இருக்குன்னு மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அவர் பேச ஆரம்பித்தாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட தாறுமாறாக சில பேர்லாம் பேசி அது பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போ இவர்கள் இந்த நேரத்தில் வந்து திடீர்னு இப்படி பெரிய ஒரு குண்டு தூக்கி போடும்போது விஜயை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவர்கள் இன்றைக்கு கோர்ட்டை அணுகியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் விருப்பப்பட்டு வந்த நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு நபர் இல்லை உங்களுடைய கணவர் என்னதான் இருந்தாலும் அந்த 27 வருட வாழ்க்கை ஒன்று இருக்குது இல்லைங்களா. இப்போ வந்து இந்த மாஸ்டர் பிறகு வரல 5 வருடம்னா கூட கிட்டத்தட்ட 22 வருட வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க. இப்போ அந்த ஒரு அஃபெக்ஷன், ஒரு லவ் ஒன்று இருக்கணும். அம்மா ஒருத்தரை வந்து மனசை நோகடிக்கணும், அவமானப்படுத்தணும், மக்கள் மீது செல்வாக்கு குறைக்கணுங்கிற ஒரு நோக்கம் இருந்து தான் தயவுசெய்து சங்கீத ஸ்டெப் எடுத்திருக்க கூடன்னு தான் நினைக்க வரேன் நான் இதை. ஆனால் இது வந்து ஏதோ ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது பின்னாடி. அது என்னங்கிறது கண்டிப்பாக தெரிய வரும். இதற்கு வந்து விஜய் கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட ஒரு விளக்கத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா ஒரு நடிகராக இருந்தால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அரசியல் கட்சி தலைவராக இப்போ வந்திருக்கார். மக்கள் சந்திப்பு இருக்குது. நீங்கள் சொன்னது மாதிரி நிறைய பெண் ரசிகர்கள் இருக்காங்க. அண்ணா தலைவர் அண்ணான்னு சொல்லக்கூடிய அதாவது வந்து ஒரு இடத்துல இருக்கார் விஜய். அப்போ அந்த விளக்கத்தை வந்து அந்த ரசிகர்களுக்கும் கண்டிப்பாக பெண்களும் சொல்லி தான் தீரணும். ஏன்னா பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்போ தான் வந்து வேலூரில் பேசுகிற விஷயம் இருக்குது. அந்த விளக்கத்தை அவர் விஜய் கண்டிப்பாக கொடுப்பார்னு தான் நினைக்கிறேன். பட் இது வந்து பெரிய அளவுக்கு விஜய்க்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறையும்னா குறையான்ற நம்பிக்கை இருக்குது. ஓகே சார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா விஜய் அவர்களோட பையன்
அவர் ஒரு படம் பண்ணார், அந்த படத்தோட நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கல. எல்லாரும் என்ன அந்த டைமில் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, முழுக்க முழுக்க இது சஞ்சயோட முயற்சியாக இருக்கணும், அதனால தான் விஜய் தலையிடலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது, இப்போ ஃபேமிலியாகவே விஜய் கூட யாருமே ட்ராவல் ஆகலைங்கிற ஒரு விமர்சனம் ஏறக்குறைய இன்றைக்கி இந்த விவாகரத்தில் உறுதியாகிருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது, இதை இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு செயல் தான் இது. இதற்கு என்ன ஆறுதல் சொல்கிறது பண்ணுறதுன்றது தெரியல. விஜய்யுடைய மனசை நோகடிக்கணும் அடிக்கணும்ன்ற நோக்கம் இருந்ததுன்னா ஒன்று முன்னாடி பண்ணியிருக்கலாம், இல்லை எலெக்ஷனுக்கு பிறகு பண்ணியிருக்கலாம். இந்த நேரம் சரியான நேரம் இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து தவறு பண்ணிட்டாருன்னு சொல்கிறீங்க நீங்கள், ஓகே, அந்த தவறை வந்து நீங்கள் வந்து பேசி தீர்த்து கொள்ளணும் இல்லையா? ஸோ எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது. அப்போது விஜய்யுடைய பொண்ணு அமெரிக்காவில் படிக்கிறாங்க, இங்கே தனியாக இருக்காங்க. விஜய் சங்கீதா அவர்கள் வந்து லண்டன்லேயும் சென்னையிலையும் மாறி மாறி இருக்காங்க. அவருடைய சன்னு ஜேசன் செஞ்சு அவருடைய அப்பாவுடைய பேக்ரவுண்டில் வர வேண்டாம், தன்னுடைய முயற்சியில் தான் வரணுங்கிறது அளவுக்கு போராடி தான் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் கதை சொல்லி சிக்மான் படம் அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்கார். சந்தீப் கிஷனை வச்சு படம் முடிச்சிட்டார். இப்போ அவர் இங்கே சென்னையில் தான் அவர் இருக்கார். பட் இவருடைய அரசியல் பயணம், மக்கள் சந்திப்பு, மக்களுடைய நாட்டுக்கு ஏதாவது செய்யணும், மக்கள் செய்யணுன்ற நோக்கத்தோடு இவர் வந்து இப்போ வெளியில் வந்து அவருடைய பயணம் போய்கிட்டு இருக்கு. இப்போ இதற்கிடையில் மற்றவர்கள்லாம் பேசுவதை விட்டுட்டா கூட சங்கீதா அவர்கள் இப்போ இந்த விஷயத்தை கையில் எடுத்தது வந்து மிகப்பெரிய விஜயுடைய அடுத்த கட்டத்திற்கு வந்து ஒரு பெரிய ஒரு சர்க்கிளாக தான் சங்கீதா அவர்கள் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்க தோணுது எனக்கு. இதில் என்ன விஷயம்னா சார், இதில் இந்த விஷயம் எனக்கு கேட்டோன்னே தோணுது, சும்மாவே விஜய் விமர்சிக்க 1000 வார்த்தைகளை ஒரு பொது வழியில் ஒரு பெரிய ஒரு கட்சி தலைவர் வந்து தரக்குறைவாக வந்து விஜய் பற்றி ஒரு நடிகை கம்பேர் பண்ணி பேசுகிறாருங்கிற பொழுது, இப்போ உண்மையாகவே மனைவியாக அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது விஜய் எதிர்க்கிறவர்கள்லாம் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த மாட்டாங்களா? கண்டிப்பாக பேச தான் செய்வாங்க, இன்னும் மறுப்பதற்கே இல்லை. ஏற்கனவே சொன்னோம்லன்னு சொல்லுவாங்க. ஆனால் சங்கீதா அவர்கள் என்னென்னா யாருங்கிற பேர் அவங்க சொல்லலை, சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஓகே, எந்த செய்தியாக இருந்தாலுமே இப்போ என்ன சொல்லுவாங்க, விஜய் குடும்பத்தில் இல்லை, குடும்பத்தோடு இல்லை, இப்போ சங்கீதாவுடைய மனைவியை இதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறவர்களும் விஜயை வச்சு அடித்து பேசுகிற வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏற்கனவே விஜயை வந்து கண்ணாமண்ணான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு மனிதர் தனியாக வந்து போராடிட்டு இருக்கார். இந்த போராட்டத்துக்கு நடுவில் இது வேறு, இப்போ இந்த பிரச்சனை வேறு பின்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இனிமேல் வந்து மற்றவர்கள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவாங்க பேசுகிறதுக்கு எல்லா பேருமே. விஜய் என்னென்ன பேசலாம், சங்கீதடைய இது யார் அந்த நடிகை, என்ன இருந்தது, இது அப்படின்லாம் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணுவாங்க. நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஒருத்தர் வர்றதை அடித்து காலி பண்ணுங்கிற ஒரே நோக்கத்தில் வந்து விஜயை நிறைய பேர் பேசுகிறாங்க. வாய்ப்புகளை சங்கீதவர்கள் உருவாக்கிட்டாங்கன்னு தான் தோணுது. ஓகே சார், என்னதான் இது ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் விஜய் அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இதை யாருமே பார்க்க போகிறதில்ல. இன்னையிலேருந்து எல்லாரும் எடுத்து இதை பற்றி அடித்து துவைக்க போகிறாங்கிற பொழுது விஜய் எந்த அளவுக்கு இதில் பக்குவப்பட்டு நடந்துப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் தாண்டி வரணும், அவர் கண்டிப்பாக வரணும். நான் தாண்டி தான் வந்திருக்கேன்னு சொல்கிறார். எல்லா அரசியல் வந்தால் எதுவெல்லாம் நடக்கும், குடும்பத்தை இழுப்பாங்க, குடும்பத்தை அவமானப்படுத்துவாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் விஜய்க்கு தெரியும். நம்மளும் பேசியிருக்கோம், எல்லாருடைய பார்வையும் அதுதான். அதெல்லாம் தாண்டி வந்து தான் ஜெயிக்க முடியும். அந்த நீங்கள் நினைக்கிற இலக்கு மிகப்பெரிய இலக்கு வருது, அது சாதாரணமாக கிடைச்சிடாது. இருப்பவர்கள் சாதாரணமாக கொடுத்துட மாட்டாங்க, இந்த வச்சுக்க விஜய்னு கொடுத்துட மாட்டாங்க. வரவிடாமல் இருக்கு எது வேணாலும் மக்கள் மத்தியில் அந்த மவுசை குறைக்கிறதுக்கு செயல்படுத்துவாங்க. தானாக வருதா இல்லை உருவாக்கணும் ரெண்டாவது விஷயம். இப்போ குடும்பத்தை அடித்து பேசுவான்னு ஒரு விஷயம் வரும்போது இப்போ குடும்பத்தில் மனைவியே இப்போ வந்துட்டாங்க. இப்போ வந்ததுக்கான நோக்கம், ஒரு நோக்கம் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. இருக்கிறனால தான் இந்த நேரத்தில் வந்திருக்காங்க அவங்க. அதை கொஞ்சம் அவர்கள் வந்து அதை கொஞ்சம் யோசித்து இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க. இதனால் எவ்வளோ பெரிய விஜய்க்கு வந்து ஒரு அவமானத்தை உருவாக்குறதுன்ற மிகப்பெரிய ஒரு விஷயமும் ஒன்று இருக்காது. ஏன்னா சார், இது ஒரு நடிகராக இருக்கும் பொழுது இந்த விவாகரத்து நடந்திருந்தால் நடிகர்களுக்கு விவாகரத்து இயல்பு அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக போயிருக்கும், போயிருந்திருக்கும். ஆனால் அரசியல் தலைவர் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆக போகிறேங்கிற ஒரு கனவோடு இருக்கவருக்கு இது மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயரை கிரியேட் பண்ணிடும்ல சார். ஒரு செகண்ட் கூட யோசிக்கலையா சார்? இல்லை, அதுதான் கண்டிப்பாக விஜய்க்கு வந்து ஒரு, அதாவது முன்னாடி நெஞ்சில் வந்து இது குத்திருந்த கூட அந்த வலியை தாங்கியிருப்பார். ஸோ முதுகில் குத்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன். அந்த வலியும் விஜய் தாண்டி தான் வரணும், வேறு வழி இல்லை. எல்லாத்தையும் தாண்டி விஜய் வரணும். மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எப்படி இனிமேல் செயல்படுத்தணுங்கிற ஒரு விஷயமும் ஒன்று இருக்குது. மற்றவர்கள் பேசுகிறத பேசிட்டு போகட்டும், பேச தான் செய்வாங்க. நீ விஜய் அதை பற்றி பண்ணாமல் மக்கள்கிட்ட நாம் யார், என்ன காரணம், நீ ஓப்பனாக சில விஷயங்களை உடைச்சாதான்
இனி மக்கள் மத்தியில் வந்து இன்னும் அவருக்கு வந்து ஒரு ஆதரவும் அனுதாபலும் இன்னும் பெருகுங்கிறதா நான் நினைக்கிறேன். பார்ப்போம். விஜய் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பதில் சொல்லுவார், இதற்கு பேசுவார்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.